வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பானிபூரினாலே எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? வாங்க கதைக்குள்ளே போவோம். பானிபூரி செல்வம், ஒரு உழைப்பின் கதை. அந்த தெருவின் மூலையில் மாலை மங்கத் தொடங்கும் போதே செல்வத்தின் தள்ளுவண்டி விளக்குகள் பிரகாசமாக எரிய தொடங்கிவிடும். சுற்றியிருக்கும் கடைகளில் இருந்து எழும் ஒளிகளை விட செல்வத்தின் வண்டியில் பூரிகள் உடையும் ஓசையே, செல்வமண்ணே காரம் கொஞ்சம் தூக்கலா போடுங்க என்று வாடிக்கையாளர்களின் குரலுமே அந்த இடத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும். செல்வத்திற்கு இப்பொழுது வயது 40 இருக்கலாம். ஆனால் இந்த தள்ளுவண்டிக்கு பின்னால் அவர் கடந்து வந்த தூரம் மிக அதிகம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு பிழைப்பை தேடி வெறும் கையோடு இந்த ஊருக்குள் வந்தபோது அவருக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான்: நேர்மையான உழைப்பும் ஒருபோதும் தோற்காதுன்றது. ஆரம்ப காலங்களில் ஒரு நாளைக்கு 50 பூரிகள் விற்பதே பெரும்பாடாக இருக்கும். பல நேரங்களில் மிஞ்சிய பூரிகளை தானாகவே கொடுத்துவிட்டு தானும் பசியுடன் உறங்கிய இரவுகள் செல்வத்திற்கு உண்டு. ஆனால் அவர் ஒருபோதும் தரத்தில் சமரசம் செய்து கொண்டதில்லை. நம்ம கடையில் சாப்பிட்றவங்க வயிறு மட்டும் இல்லை, மனசும் நிறையணும் என்பதுதான் செல்வத்தின் தாரக மந்திரம். ஒவ்வொரு தட்டுபானி பூரியும் அவர் தயார் செய்யும் விதமே ஒரு கலைதான். அந்த முறுமுறுப்பான பூரியை லேசாக உடைத்து அதற்குள் சூடான மசாலாவை நிரப்பி புதினா மற்றும் மல்லித்தழைகள் மணக்கும் குளிர்ந்த நீரை ஊற்றி அவர் நீட்டும் போது வாடிக்கையாளர்களின் முகத்தில் ஒரு திருப்தி பிறக்கும். அந்த ஒரு நொடி மகிழ்ச்சிக்காகத்தான் அவர் நாள் முழுவதும் அந்த வெப்பத்திலும் புகையிலும் நின்று உழைக்கிறார். இன்று செல்வத்தின் கடை அந்த பகுதியில் மிகவும் பிரபலம். ஐடி ஊழியர்கள் முதல் அன்றாட கூலிகள் வரை அனைவரும் செல்வத்தின் வண்டியை தேடி வருகிறார்கள். வரிசையில் நின்று பொறுமையாக காத்திருந்து அவர்கள் சாப்பிடுவதும் வெறும் பானிபூரியை மட்டுமல்ல, செல்வத்தின் அன்பையும் சேர்த்துதான். அந்த சிறிய தள்ளுவண்டி வருமானத்தில்தான் இன்று அவர் பிள்ளைகள் பள்ளியில் படிக்கிறார்கள், ஒரு சிறிய வீட்டை கட்டியிருக்கிறார். கையில் கரண்டியோடு பிஸியாக இருக்கும் செல்வத்திடம் யாராவது, என்ன செல்வம் அண்ணே, வாழ்க்கை எப்படி போகுது என்று கேட்டால் முகத்தில் வழியும் வியர்வையை துடைத்து கொண்டே புன்னகையோடு சொல்வார்: வாழ்க்கை இந்த பானிபூரி மாதிரி தான் தம்பி. சில நேரங்களில் காரமாக இருக்கும், சில நேரங்களில் இனிப்பாக இருக்கும். ஆனால் எல்லாமே நம்ம சேர்த்துக்கிற மசாலாவை பொறுத்து தான். என்ன குழந்தைகளே, வாழ்க்கையில் இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு இவை அனைத்தும் இருந்தால்தான் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையே நம்ம ஈஸியாக தள்ளிட்டு போயிடலாம். என்ன குழந்தைகளே, நம்ம அடுத்த கதையில் சந்திக்கலாமா? பாட்டி கதைகள்.